நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய பிரபு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಾಮத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ದೇವರು ರಕ್ಷಕನಾದಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போன வாரத்தில் என்ன பார்த்தோம்? ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಏನು ನೋಡಿದೆವು? ரோமர்கள் நிருபம் ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ாம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 11. ಓಕೆ 11 ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. பாவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மரித்தவர்களாக இருக்கிறோம். ಪಾಪಕ್ಕೆ ನಾವು ಸತ್ತವರಾಗಿದ್ದೇವೆ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ தேவனுக்காக பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம். ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕುವವರಾಗಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. பாவம் செய்வதற்கு நம்ம செத்து போகணும். ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಸತ್ತು ಹೋಗಬೇಕು. உயிரோடு இருக்கணும்னு நினைச்சா ಜೀವದಿಂದ ಇರಬೇಕು ಎಂದು ಅಂದುಕೊಂಡರೆ அது தேவனுக்காக நான் உயிரோடு இருக்கணும். ಅದು ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವವರಾಗಿರಬೇಕು. இதுதான் ನಾನು போன வாரத்தில் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ಇದನ್ನೇ ನಾನು ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, ಜ್ಞಾಪಕವಿದೆಯಾ? தேவனுக்காக வாழ்வது, ದೇವರಿಗಾಗಿ ಬಾಳುವುದು என்றால் என்ன? ಅಂದರೆ ಏನು? தேவனுக்காக பக்தியை காட்டுவது, விசுவாசத்தை காட்டுவது. ದೇವರಿಗಾಗಿ ಭಕ್ತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದು, ವಿಶ್ವಾಸವನ್ನು ತೋರಿಸುವುದು. போன வாரத்திலே ஒரு உதாரணத்தை நம்ம படிச்சோம். ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ನಾವು ಓದಿದೆವು. யாரை பற்றி படித்தோம்? ಯಾರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಿದೆವು? பினெகாசனನ್ನು ಕುರಿತು. பினெகாஸ் என்கிறவன் ஒரு ஆசாரியனாக இருக்கிறான். பினெகாசன் ಎನ್ನುವ ಯಾಜಕನಾಗಿದ್ದಾನೆ. அவன் தேவனுடைய முகத்தை கவனிக்கிறவனாக இருக்கிறான். ಅವನು ದೇವರ ಮುಖವನ್ನು ಗಮನಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவன் தேவனோடு கூட நெருங்கி இருந்தபடியினால, ಅವನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಿಕಟವಾಗಿದ್ದರಿಂದ தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த குணலட்சணங்கள், அவருடைய அந்த பிரதிபலிப்பு அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ದೇವರಿಂದ ಗುಣ ಲಕ್ಷಣಗಳ ಪ್ರತಿಬಿಂಬ ಅವನಲ್ಲಿ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இஸ்ரவேல் தேசம் வாதையினால அடிக்கப்படுகிறது. ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶವು ವ್ಯಾಧಿಗಳಿಂದ ಒಡೆಯಲ್ಪಡುತ್ತಿದೆ. பாவத்தினால, ಪಾಪದಿಂದ தேவனுக்கு கோபம் வருகிறது. ದೇವರಿಗೆ ಕೋಪ ಬರುತ್ತಿದೆ. அந்த பாவத்தின் நிமித்தமாக எல்லாரும் சாக போகிறார்கள். ಆ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸಾಯಲಿದ್ದಾರೆ. ஆனா பாவம் செய்கிறவங்களை யாருமே தடுக்கவே இல்லை. ಆದ್ರೆ ಪಾಪ ಮಾಡುವವರನ್ನು ಯಾರೂ ತಡೆಯಲೇ ಇಲ್ಲ. பினெகாஸ் என்ன செய்தான்? பினெகாಸನ್ ಏನು ಮಾಡಿದನು? கையில பெரிய ஈட்டியை எடுத்துக்கொண்டு போய், ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಭರ್ಜಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ, துணிகரமாய் அந்த பாவம் செய்கிறவர்களை ஆணும் பெண்ணையும் சேர்த்து ஈட்டினாலே குத்தி குத்தினான். ಧೈರ್ಯವಾಗಿ ಆ ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಂತ ಸ್ತ್ರೀಯರನ್ನು ಗಂಡಸನ್ನು ಸೇರಿಸಿ ಆ ಒಂದು ಭರ್ಜಿಯಿಂದ ಅವರನ್ನು ಚುಚ್ಚಿ ಸಾಯಿಸಿದನು. அப்பொழுது ಆಗ கர்த்தருடைய வாதை அந்த இடத்துல நின்று போனது. ಕರ್ತನ ಒಂದು ಆ ವ್ಯಾಧಿಯು ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತು ಹೋಯಿತು. அந்த சாபம் நின்று போனது. ಆ ಶಾಪವು ನಿಂತು ಹೋಯಿತು. ஒரு மனிதனுடைய பக்தி வைராக்கியம், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಭಕ್ತಿಯ ವೈರಾಗ್ಯವು அவர்களுடைய கம்யூனிட்டியை, அவங்களுடைய சமாஜத்தை, அந்த தேசத்தையே காப்பாற்றியது. ಅವನ ಜನಾಂಗವನ್ನೇ, ಆ ಸಮಾಜವನ್ನೇ, ಆ ದೇಶವನ್ನೇ ಕಾಪಾಡಿತು. உலகமே பாவத்திற்குள்ளே போய் கொண்டிருக்கும் போது, ಲೋಕವೇ ಪಾಪದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ நமக்குள்ள ஒருத்தர் உண்மையாய் பக்தியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால், ನಮ್ಮೊಳಗೆ ಒಬ್ಬರು ಭಕ್ತಿಯಾಗಿಯೂ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಾವು ಬಾಳಬೇಕೆಂದುಕೊಂಡರೆ, கர்த்தருடைய அந்த கோபம் வருகிற அந்த வழியில நின்று கொண்டு, ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி தடுக்க நினைத்தால், ದೇವರ ಕೋಪ ಬರುವಂತಹ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ದೇವರೇ ಬೇಡವೆಂದು ನಾವು ಹೇಳಿದರೆ, ஒருவேளை நம்மளே ஆண்டவர் அடிச்சிடுவாரு. ಒಂದು ಪಕ್ಷ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಒಡೆಯಬಹುದು, அவங்களை காப்பாற்றுவார். ಅವರನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. ஆனா யாருக்கும் தைரியம் இல்ல. ಆದರೆ ಯಾರಿಗೂ ಧೈರ್ಯವಿಲ್ಲ. தேவனுடைய அந்த திறப்பின் வாசலில் நிற்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்ல. ದೇವರ ಒಂದು ತೆರೆದ ಬಾಗಿಲ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾರಿಗೂ ಭಯವಿಲ್ಲ, ಧೈರ್ಯವಿಲ್ಲ. பினெகாஸ் என்ன செய்தான்? பினெகாಸನ್ ಏನು ಮಾಡಿದನು? அவன் கர்த்தருக்கு பயந்தான். ಅವನು ಯೆಹೋವನಿಗೆ ಭಯಪಟ್ಟನು. பாவம் செய்கிறவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக, ವಾಪಸ್ ಮಾಡಿದವರನ್ನು ತಡೆದು ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ. நிறுத்த முடியாதுங்க, நான் மும்மரமா பாவத்துல போயிட்டு இருக்கிறேன், என்னை யாரும் தடுத்த நிறுத்த முடியாது. ನಾನು ಬಹಳ ಆಳವಾಗಿ ನಾನು ಪಾಪದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಯಾರಿಂದಲೂ ತಡೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்படியா? ಹಾಗೇನು? உனக்கு நான் உதவி செய்றேன் சகோதரனே, ನಿನಗೆ ನಾನು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಸಹೋದರನೇ, சகோதரியே உனக்கு நான் உதவி செய்றேன் சொல்லி, ಸಹೋದರಿ ನಿನಗೆ ನಾನು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ஈட்டி எடுத்து குத்தி அவர்களை சாகடித்தான். ಆ ಭರ್ಜಿಯಿಂದ ಅವರನ್ನು ಭರ್ಜಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರನ್ನು ಚುಚ್ಚಿ ಅವರನ್ನು ಸಾಯಿಸಿದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் இப்ப ஈட்டி வாங்க ரெடியா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಭರ್ಜಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ?
இல்ல பாஸ்டர் வீட்டெல்லாம் நான் வாங்க மாட்டேன், ಇಲ್ಲ ಬ್ರದರ್, ரொம்ப ಪಾಸ್ಟರ್ நல்லவன் நானும். ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು ನಾನು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವನು. வெனகாசு ஈட்டி எடுத்து குத்துனா, ஆனா நீங்கள் நான் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். ஏனென்றால் அவன் கை சுத்தமா இருந்தது, அவன் இருதயம் சுத்தமா இருந்தது. ಫಿನೆಹಾಸನು ಆ ಬರ್ಜನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಚುಚ್ಚಿದನಾದರೆ ನಾವು ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಧೈರ್ಯ. வெனகாசுக்கு சுத்தம் இருந்தது கையில, ಫಿನೆಹಾಸನ ಕೈಯಲ್ಲಿ ಶುದ್ಧವಿದ್ದಿತು, அவன் இருதயம் பரிசுத்தமா இருந்தது, ಹೃದಯ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದಿತು, தேவனை தரிசிக்கிறவனா இருந்தான், ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸುವವನಾಗಿದ್ದನು. தேவனுடைய பக்தி வைராக்கியம் அவனை பட்சித்தது, ದೇವರ ಭಕ್ತಿಯ ವೈರಾಗ್ಯವನ್ನು ತಿಂದಿತು, ಭಕ್ಷಿಸಿತು. கர்த்தருக்கு வருகிற அந்த கோபம் அவனுக்கு ரோஷமாக வந்தது. ಆ ಕರ್ತನಿಗೆ ಬರುವಂತ ಕೋಪವಿನಿಗೆ ರೋಷವಾಗಿ ಬಂದಿತು. பாவத்தை பார்த்துட்டு கண்டுக்காம போற ஆளு கிடையாது. ಪಾಪವನ್ನು ನೋಡಿ ಕಂಡು ಕಾಣದಂತೆ ಹೋಗುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ ಅವನು. தேவனுக்காக பிழைப்பது என்றால் என்ன? ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕುವುದು ಎಂದರೆ ಏನು? தேவனோடு இணைஞ்சு அவரோட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಅವನೊಟ್ಟಿಗೆ ಆತನೊಟ್ಟಿಗೆ ನಿಕಟವಾಗಿ ಬಾಳುವ ಒಂದು ಜೀವನವು. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. வாசித்த பகுதியில் நான் சொல்றதுக்கு இன்னைக்கு நேரம் பத்தாது நினைக்கிறேன். ನಾನು அதனால ಓದಿದ ಭಾಗದಿಂದ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಮಯ ಸಾಲುವುದಿಲ್ಲ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. தேவனுக்காக வாழ்றதுன்னா அப்போ என்னுடைய மனைவி, பிள்ளைங்க, என் வீடு, என் வேலைலாம் என்ன பாஸ்டர் பண்றது? ದೇವರಿಗಾಗಿ ಬಾಳುವುದೆಂದರೆ ನನ್ನ ಮನೆ, ಹೆಂಡತಿ, ಮಕ್ಕಳು, ನನ್ನ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿನಿ ಏನು ಮಾಡುವುದು ಪಾಸ್ಟರ್? எப்ப பார்த்தாலும் உங்க மனையே ஜிப்பா போட்டுக்கிட்டு ஸ்தோத்திரம் 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 சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிறதா? ಯಾವಾಗಲೂ ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಮಂತೆ ಜುಬ್ಬ ಹಾಕಿಕೊಂಡು ಸ್ತೋತ್ರ 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 ಎಂದು ಹೇಳುತ್ತಲ್ಲಿರುವುದೇ? இல்ல டி ஷர்ட் போடலாம், ஜீன்ஸ் போடலாம், நானும் போடுறேன். ಟೀ ಶರ್ಟ್ ಹೋಗ್ಬೋದು, ಜೀನ್ಸ್ ಹೋಗ್ಬೋದು, ನಾನು ಹಾಕುತ್ತೇನೆ. நல்லா ஹேர் கட் பண்ணிக்கங்க, ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಹೇರ್ ಕಟ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆனா டை அடிக்காதீங்க, மீசைக்கு தாடிக்கு மூஞ்சிக்கலாம். ಡೈ இருக்கிற மாதிரி உண்மையா இருங்க. ಇರುವಂತ ನಿಜವಾಗಿರಿ. நாடகத்தை சீன் போடுற மாதிரி நம்ம வேஷம் போடக்கூடாது. ನಾಟಕದಲ್ಲಿ ಆಡುವಂತ ವೇಷವನ್ನು ಹಾಕಬೇಡಿರಿ. உண்மையே உள்ளபடியாக நம்ம இருப்போம். ನಿಜವಾಗಿ ನಾವು ಇದ್ದಂತೆ ಇರೋಣ. குடும்பம் நடத்தலாம், ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸೋಣ. தாம்பத்திய உறவு தப்பே இல்ல, ದಾಂಪತ್ಯ ಸಂಬಂಧವು ತಪ್ಪಲ್ಲ. நீங்க செய்யற வேலை உண்மை உத்தமமா நல்லா செய்வீங்க. ನಿಮ್ಮ ಮಾಡುವಂತ ಕೆಲಸವನ್ನು ಹೆಸರಾಗಿ ಉತ್ತಮರಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತೀರಿ. தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், ದೇವರಿಗಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ನೀವು ಅಂದುಕೊಂಡರೆ உங்க குடும்ப வாழ்க்கையை நீங்க நல்லா நடத்துவீங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವನವನ್ನು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ನಡೆಸುತ್ತೀರಿ. தேவனுக்கு நான் பயந்து நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால், ದೇವರಿಗೆ ನಾನು ಭಯಪಟ್ಟು ಬಾಳಬೇಕು ಅಂದುಕೊಂಡರೆ நீங்க செய்யற வேலை கூட உத்தமமா உண்மையா செய்வீங்க. ನೀವು ಮಾಡುವಂತ ಕೆಲಸವನ್ನು ಉತ್ತಮವಾಗಿ ನಿಜಸ್ಥರಾಗಿ ನೀವು ಮಾಡುತ್ತೀರಿ. அது சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா ಅದು ದೊಡ್ಡ இருந்தாலும் ಕೆಲಸವಾಗಿರಲಿ ಚಿಕ್ಕ ಕೆಲಸವಾಗಿರಲಿ கர்த்தர் பார்க்கிறார், ಯೆಹೋವನು ನೋಡುತ್ತಾನೆ. என்னோட கர்த்தர் இருக்கிறார். ಒಟ್ಟಿಗೆ ಯೆಹೋವನು ನಿಂತಿದ್ದಾನೆ. அப்படின்னா நான் செய்யற அந்த வேலையில அது உத்தமமும் உண்மையுமா இருக்கும். ಆವಾಗ ನಾನು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕೆಲಸವು ಅದು ನಿಜವಾಗಿ ಉತ್ತಮವಾಗಿರುವುದು. அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ಆ ವಿಧವಾಗಿ ಬಾಳುವಂತ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ வசனங்கள் 21, 22, 23, 24. 21, 22, 23, 24 5ನೇ ಅಧ್ಯಾಯ. ಹನೋಕನು 65 ವರ್ಷದವನಾದಾಗ ಹನೋಕನು 65 ವರ್ಷ ಆದಾಗ ಮೆತೂಶೆಲಹನನ್ನು ಪಡೆದನು. ಮೆತೂಶಲವನ್ನು ಪಡೆದನು. ಮೆತೂಶೆಲಹನು ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಹನೋಕನು ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ಪಡೆದು ಪಡೆದು ದೇವರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ 300 ವರ್ಷ ಬದುಕಿದನು. 300 ವರ್ಷಗಳು ಬದುಕಿದನು. ಅವನು ಬದುಕಿದ ಕಾಲವೆಲ್ಲ 365 ವರ್ಷ. 365 ವರ್ಷಗಳು. ಆಮೇಲೆ 24 ವರೆಗೆ ಓದಿದ್ಯಾ? ಇಲ್ಲ, ಹನೋಕನು ದೇವರೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ದೇವರೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯನಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರುವಾಗ ದೇವರು ಅವನನ್ನು ದೇವರು ಅವನನ್ನು ಏನ್ ಮಾಡಿದನು? ಕರೆದುಕೊಂಡದರಿಂದ ಕಾಣದೆ ಹೋದನು. ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಂತ ವಾಸ ಮಾಡುವ ಜನರ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದೆ ಹೋದನು. ஏனோக்கு பெத்துசாலை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். குமாரனையும் பெற்றுக்கொண்டான், குமாரத்திகளையும் பெற்றெடுத்தான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு மொத்தம் இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கை 365 வருஷங்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் தேவனோடு கூட ஏனோக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். ஜனங்களுடைய கண்களுக்கு காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
जब हानोक 65 वर्ष का हुआ हाँ। और तब उसे मेतुशेल का जन्म हुआ। हाँ। मेतुशेल के जन्म के पश्चात हानोक 300 वर्ष तक परमेश्वर के साथ साथ चलता रहा और उसके साथ भी बेटे बेटियां उत्पन्न हुए। इस प्रकार हानोक की कुल आयु 365 वर्ष की हुई। हानोक परमेश्वर के साथ साथ चलता था, फिर वह लोभ हो गया क्योंकि परमेश्वर ने उसे उठा लिया। आमेन। Enoch lived 65 years and begot Methuselah. After he begot Methuselah, Enoch walked with God 300 years. Hanok walked with God for 300 years. And he got sons and daughters. He got sons and daughters. So all the days of Enoch All the days of Enoch, were 300 years and 65 years. he lived with God 365 years. And Enoch walked with God, Enoch walked with God, and he was not, for God took him. and God has taken him. He was not able to be seen. హనోకు ఆ. 65 ఏండ్లు బ్రతికి Ah, మెతుషలను కనెను. ah, హనోకు మెతుషలను కనిన తరువాత ah. 300 ఏండ్లు దేవునితో నడిచిచు కుమారులను కుమార్తెలను కనెను. హనోకు దినములన్నీయు 365 ఏండ్లు హనోకు దేవునితో నడిచిన తరువాత దేవుడతని తీసుకొని పోయెను గనుక అతడు లేకపోయెను. Amen. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. ஏனோக்குடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாக இங்க நம்ம படித்திருக்கிறோம் பாத்தீங்களா? ಹಾನೋಕನ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಓದಿದೆ ಬಲ್ಲವೇ. அவன் எந்த உலகத்திலே வாழ்ந்தான்? ಅವನು ಯಾವ ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕಿದನು? இதே உலகத்தில் தான் வாழ்ந்தான். ಇದೇ ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕಿದನು. அவன் ஒரு வினோதமான ஒரு பரிசுத்தமான பாவமில்லாத ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லவே இல்லை. ಅವನು ವಿನೋದವಾದಂತ ಪರಿಶುದ್ಧವಾದ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಾಳಿದನೆಂದು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அவன் நம்மை போல பாவிகள் மத்தியிலே தான் வாழ்ந்தான். ಅವನು ನಮ್ಮಂತೆಯ ಪಾಪಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಬದುಕಿದನು. அவனுடைய நாட்களிலே வாழ்ந்த நாட்களிலே ಅವನು ಬಾಳಿದಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ಜನಗಳು ಹೇಗಿದ್ದರು ಗೊತ್ತುಂಟೆ? பயங்கரமான துணிகரமான பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். ಭಯಂಕರವಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಅವರು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. வாசிங்க யூதாவின் புஸ்தகத்துல ಯೂದ ಪುಸ್ತಕ அங்கே ஏனோக்குடைய நாட்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ಹಾನೋಕನ ಒಂದು ದಿನಗಳನ್ನು ಕುರಿತಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யூதா புஸ்தகம் ಯೂದ ಪುಸ್ತಕ வசனம் 14 14 15 15 16 16 மூன்று வசனங்களை வாசிங்க. 3 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದೋಣ. யூதா ஜூட் ಯೂದನು ஜூட் 3 4 5 ವಾಕ್ಯಗಳು ಪ್ರಕಟಣೆಯ ಮೊದಲು ஜூட் புஸ்தகத்துல 15 16 14 15 16 14 15 16 ಇಂಥವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಆದಾಮನಿಗೆ அவங்க படிக்கட்டும். ఆదాము మొదలుకొని ఎవడైనా హనోకు కూడా వీరిని గూర్చి ప్రకటించిచి ఇట్ల నేను ఇదిగో అందరికి తీర్పు తీర్చుటకు వారిలో భక్తిహీనముగా చేసిన వారి భక్తిహీన క్రియలన్నిటిని గూర్చియు భక్తిహీనులైన పాపపు తనకు విరోధముగా చేసిన కఠినమైన మాటలన్నీ గూర్చియు వారిని ఒప్పించుటకు ప్రభువు తన వేవేల పరిశుద్ధుల పరివారముతో వచ్చెను. వారు తమ దురాశల చొప్పున నడుచుచు లాభమ నిమిత్తము మనుషులను కొనియాడుచు సనుగువారును తమ గతిని గూర్చి నిందించువారే ఉన్నారు. వారి నోరు డంబమై మాటలు పలుకును. ಇಂಥವರ ವಿಷಯದಲ್ಲೇ ಆದಾಮನಿಗೆ 7ನೆಯ ತಲೆಯವನಾದ ಹನೋಕನು ಇಗೋ ಕರ್ತನು ಲಕ್ಷಾಂತರ ಪರಿಶುದ್ಧ ದೂತರನ್ನು ಕೂಡಿಕೊಂಡು ಎಲ್ಲರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೂ ಭಕ್ತಿಹೀನರೆಲ್ಲರೂ ಮಾಡಿದ ಭಕ್ತಿ ಇಲ್ಲದ ಎಲ್ಲಾ ಕೃತ್ಯಗಳ ವಿಷಯವಾಗಿ ಮತ್ತು ಭಕ್ತಿ ಇಲ್ಲದ ಪಾಪಿಷ್ಠರು ಭಕ್ತಿಹೀನರ ವಿಷಯ ತನ್ನ ಮೇಲೆ ಹೇಳಿದ ಎಲ್ಲಾ ಕಠಿಣವಾದ ಮಾತುಗಳ ವಿಷಯವಾಗಿ ಅವರನ್ನು ಖಂಡಿಸುವುದಕ್ಕೂ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರವಾದಿಸಿದನು. ಇವರು ಗುಣಗುಟ್ಟುವವರು ತಮ್ಮ ಗತಿಯನ್ನು ನಿಂದಿಸುವವರು ತಮ್ಮ ದುರಾಶೆಗಳನ್ನು ಅನುಸರಿಸಿ ತುಂಬಿದವರು ಆಗಿದ್ದಾರೆ. ಇವರ ಬಾಯಿಂದ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮಾತುಗಳು ಬರುತ್ತವೆ, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡುವ ಬಾಯಿಗಳು.
ಇವರು ಸ್ವಪ್ರಯೋಜನಕ್ಕಾಗಿ ಮುಖಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ಸ್ವಪ್ರಯೋಜನಕ್ಕಾಗಿಯೇ ಬದುಕುವವರು, हानोक ಸ್ತುತಿ ಮಾಡುವವರು. हानोक ने भी जो आदम से 7वीं पीढ़ी में था, इनके विषय में यह भविष्यवाणी की, देखो प्रभु अपने लोगों प्रभु अपने लाखों पवित्रों के साथ आया कि सब उनका न्याय करे और सब भक्तिहीनों के उनके भक्तिहीनों को अपने अभक्ति के सब कामों में के विषय में जो उन्होंने भक्तिहीन होकर किया है और उन सब कठोर बातों के विषय में जो भक्तिहीन पापियों ने उसके विरोध में कहा है, दोषी ठहराए। ये तो कुड़कुड़ाने वाले और अपनी अभिलाषाओं के अनुसार चलने वाले हैं और अपने मुंह से घमंड की बातें बोलते हैं और वे लाभ के लिए मुंह की देखी बड़ाई किया करते हैं. Now Enoch, the seventh from Adam, prophesied about these men also, saying, Behold, the Lord comes with 10,000 of his saints, and execute judgment on all, to convict all who are ungodly among them of all their ungodly deeds, which they have committed in ungodly way, and all of the harsh things which ungodly sinners have spoken against him. Ungodly people, ungodly sinners have spoke against him. These are grumblers, complainers, walking according to their own lust, lustful people, and they mock great false words, flattering people and gain advantage. Flattering people, having a big mouth. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாரும் நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும், எப்படிப்பட்டவர்கள்? முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், கொழுப்பு நிறைஞ்சு பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள், தன்னை தானே பெருமையாக பேசிக் கொள்ளுவார்கள், மற்றவர்களையும் புகழுவார்கள். இந்த மாதிரி ஜனங்களுக்கு மத்தியில தான் ಈ ವಿಧವಾದ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೇ ಯಾರು வாழ்ந்தது? ಯಾರು ಬದುಕಿದ್ದು? இவர்களோட தான் இருந்தான், ಇವರೊಟ್ಟಿಗೆ ಅವನು ಇದ್ದನು. ஆனால் வாழ்ந்தது கர்த்தரோட வாழ்ந்தான். ಆದ್ರೆ ಅವನು ಬಾಳಿದ್ದು ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ಬಾಳಿದನು. இன்னைக்கு நமக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், ಇದರಲ್ಲಿ ನಮಗೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರೆ ಸಾಕು, ಕಂಪ್ಲೇಂಟ್ பண்றோம், ನಾವು ದೂರ ಹೇಳುತ್ತೇವೆ. என்ன பாஸ்டர் உங்க சர்ச்சில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பண்றாங்க? ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ನಿಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲ ಈ ವಿಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ? என்னப்பாச்சு? ಏನಪ್ಪ ಏನಾಯಿತು? கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி அவங்களே எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ಕೊನೆಗೆ ನೋಡಿದರೆ ಅವರ ಮನೆಯವರನ್ನು ಕುರಿತು ನನ್ನ ಹತ್ರ ಅವರು ದೂರ ಹೇಳುತ್ತಾರೆ. உங்க சர்ச் மெம்பர் என்ன பாஸ்டர் இப்படி பண்றாங்க? பார்த்தா அவங்க வீட்டிலே பிரச்சನೆ நடக்குது. ನಿಮ್ಮ ಚರ್ಚ್ ನಂಬರ್ ಏನು ಪಾಸ್ಟರ್ ಇವರು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲೇ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ. பிரச்சனை வந்து வெளியில கிடையாது, ಸಮಸ್ಯೆಗಳು ಆಚೆ ಇಲ್ಲ, நீங்க யாரோட இருக்கிறீங்கங்கறத பொறுத்து தான் இருக்குது. ನೀವು ಯಾರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದನ್ನು ಹೊರತು ಆಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனோக்கு வாழ்ந்த அதே காலத்துல தான் நாமளும் இருக்கிறோம். ஆனோக்கನು ಬಾಳಿದಂತ ಅದೇ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. அன்னைக்கு பைபிள் கிடையாது, பைபிள் காலேஜ் கிடையாது, சர்ச் கிடையாது. ಅದಿನಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಇಲ್ಲ, ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಇಲ್ಲ, ಚರ್ಚು ಇಲ್ಲ. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, ಅದರಲ್ಲಿ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಇಲ್ಲ. அங்கே லா புஸ்தகம் எழுதி கொடுக்கப்பட்டு எது தப்பு ரைட்னு சொல்லி கொடுக்க ஆளு இல்ல. ಲಾ ಪುಸ್ತಕ ಬರೆದು ಕೊಟ್ಟು ಯಾವುದು ತಪ್ಪು ಯಾವುದು ಸರಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿಕೊಡಲಿಲ್ಲ.
அதனால ஏகப்பட்ட ತಪ್ಪು பண்ணாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿದರು. ಅದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ಆದರಿಂದ ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದರು, ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿದರು. இன்னைக்கு நமக்கு அப்படியா? ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಹಾಗೆಯೇ பள்ளிக்கூடத்திலிருந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, லெஃப்ட் எது ரைட் எது. ನಮಗೆ ಶಾಲೆಯಿಂದಲೇ ಅದೆಲ್ಲವನ್ನು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡ್ತಾರೆ. ಎಡಬಲ ಯಾವುದು, எது நல்லது எது கெட்டது, ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದು ಯಾವುದು ಕೆಟ್ಟದು, எது ரொம்ப முக்கியம் எது தேவையில்லை, ಯಾವುದು ಬಹಳ ಮುಖ್ಯವೋ ಯಾವುದು ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, எது பரிசுத்தம் எது அசுத்தம், ಯಾವುದು ಪರಿಶುದ್ಧವೋ ಯಾವುದು ಅಶುದ್ಧವೋ, எதை செஞ்ச ஆசீர்வாதம் எது செஞ்ச சாபம், ಯಾವುದು ಮಾಡಿದರೆ ಆಶೀರ್ವಾದವು ಯಾವುದು ಮಾಡಿದರೆ ಶಾಪವು தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ದೇವರು. எத்தனை பேருக்கு இது புதுசா இருக்குது நான் சொல்றது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಇದು ಹೊಸದಾಗಿದೆ ನಾನು ಹೇಳುತ್ತಿರುವುದು? ಎಲ್ಲ பழசுதானே, ಎಲ್ಲವೂ ಹಳೆಯದು ತಾನೇ. ಆದರೆ நாம் என்ன பண்றோம்னா, ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದರೆ தேவனோட நடக்கிறது இல்ல, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, தேவனுக்காக வாழ்றது இல்ல, ದೇವರಿಗಾಗಿ ಬಾಳುವುದಿಲ್ಲ. நாம் போற வழியில இவங்க குறுக்க வராங்க, அவங்க குறுக்க வராங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இவங்க ஒண்ணு சொல்றாங்க, எனக்கு தடை பண்றாங்க. ನಾನು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅವರು ತಡೆಯಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ, ಇವರು ಅಡ್ಡವಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ, ಅವರು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನನಗೆ ತಡೆಗಳನ್ನು ಒಡ್ಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஏனோக்கும் கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கலாம். ಹಾನೋಕನು ಅವಿಧವಾಗಿ ಹೇಳಬಹುದಾಗಿತ್ತು. ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னால உங்களோட இன்னைக்கு வாக்கிங் வர முடியாது. ದೇವರೇ ಸ್ವಲ್ಪ ನೀವು ತಡೆಯಿರಿ, ನಾನು ಇದನ್ನ ಮಟ್ಟಿಗೆ ನಾನು ವಾಕಿಂಗ್ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எங்க வீட்டுல ஒரே சண்டை, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದೇ ಗಲಾಟಿ, நான் வேலை செய்யற இடத்துல ஒரே சண்டை, ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಗಲಾಟಿ, என் பிள்ளைங்க பேச்சுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಮಾತಿಗೆ ಕೇಳುತ್ತಿಲ್ಲ, என் மனைவி எனக்கு அடங்க மாட்டேங்கிறா, ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಮಾತು ಕೇಳುತ್ತಿಲ್ಲ. சொல்லிருக்கலாம் இல்லையா? ಎಲ್ಲಿರಬಹುದಲ್ಲವೇ? ஏன்னா அந்த மாதிரி ஜனங்க தானே அங்க இருந்தாங்க. ಏಕೆಂದ್ರೆ ಆ ವಿಧವಾದ ಜನರು ಅಲ್ಲಿ ಇದ್ದರು. எத்தனை தடவை வாசிக்கிறோம் அந்த அவபக்தி அவபக்தி அவபக்தி? ಎಷ್ಟು ಸಾರಿ ನಾವು ಭಕ್ತಿಹೀನರು ಭಕ್ತಿಹೀನರು ಭಕ್ತಿಹೀನರೆಂದು. என் பைபிள்ல 4 தடவை நான் படிச்சேன். ನನ್ನ ಬೈಬಲ್ 4 ಸಾರಿ ನಾನು ಓದಿದೆನು. அவபக்தி உள்ளவர்கள், ಭಕ್ತಿಹೀನರು, அவபக்தியாய் செய்றாங்க, ಭಕ್ತಿ ಇಲ್ಲದವರು, அவங்க செய்யற கிரியையில பக்தியே கிடையாது, ಅವರು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಇಲ್ಲ. அவபக்தியாய் அவங்க பேசுற வார்த்தைங்க அக்கிரமமா பேசுறாங்க. ಅವರು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತುಗಳು ಅವಭಕ್ತಿಯಿಂದ ಅಕ್ರಮವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. உண்மையே இல்ல, அதுல ನಿಜವೇ ಇಲ್ಲ ಅದರಲ್ಲಿ. சின்னதை பெருசா காட்டுறது, பெருசு சின்னதா காட்டுறது, ದೊಡ್ಡದನ್ನು ಚಿಕ್ಕದಾಗಿ ತೋರಿಸುವುದು, ಚಿಕ್ಕದನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ತೋರಿಸುವುದು, அப்படி இருக்கிறத கொஞ்சம் மாத்தி இப்படி காட்டுறது, ಆಗಿದ್ದುದನ್ನು ಬದಲಿಸಿ ಹೀಗೆ ತೋರಿಸುವುದು, எல்லாமே தேவனுக்கு பயமில்லாத ஜனங்கள் மத்தியில தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಎಲ್ಲರೂ ನಾವು ದೇವರಿಗೆ ಭಯಭಕ್ತಿ ಇಲ್ಲದಂತ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೇ ನಾವು ಇವಾಗ ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆ. அவருடைய வாழ்க்கை சரியில்லை, ಅವರ ಜೀವನ ಸರಿ ಇಲ್ಲ, அவருடைய கிரியைகள் சரியில்லை, ಅವರ ಕ್ರಿಯೆಗಳು ಸರಿ ಇಲ್ಲ, அவருடைய வாயின் வார்த்தைகள் சரியில்லை, ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಮಾತುಗಳು ಸರಿ ಇಲ್ಲ, அவர்கள் பேசுகிறதுல தேவனுக்கு பயமே இல்ல, ಮಾತನಾಡುವುದು ನೋಡುವಾಗ ದೇವರ ಭಯವೇ ಅವರಲ್ಲಿಲ್ಲ, முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள், ಗುಣಗುಟ್ಟುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ, வேற ஒருத்தரை பத்தி முறையிட்டுக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ಅವರನ್ನು ಕುರಿತು ದೂರನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಅವರ ಒಟ್ಟಿಗೆ ಅವರ ಕುರಿತು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசு உள்ளே வச்சிட்டு இருக்காங்க, அந்த இச்சையின்படியே தான் செய்வாங்க. ಅವರಲ್ಲಿರುವಂತಹ ಸೈತಾನನ್ನು ದೆವ್ವವನ್ನು ಒಳಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದರ ಇಷ್ಟಾನುಸಾರವಾಗಿ ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா மற்றவங்களை அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க, ಮತ್ತವರನ್ನು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. அப்புறம் தங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் போக ಮಾಟಂ ಆಗ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಹೋಲಿಸಿ ನೋಡಿಕೊಂಡು ನಾವು ಆ ವಿಧವಾಗೆಲ್ಲ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, பரிசுத்தமானவங்க, ನಾವೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧವಂತರು, இப்படித்தான் நம்மளே நாமளே நீதிமானன் நினைச்சிட்டு இருக்கிறோம். ಈ ವಿಧವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ನೀತಿವಂತರೆಂದು ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಆದರೆ நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒன்று கேட்டீங்கன்னா ஏன் இது பண்ணல, ಒಬ್ಬರು ನೀವು ಗುರುತಿಟ್ಟುಕೊಂಡು ಅವರನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಏಕೆ ಇದುವಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಷ್ಟೇ, என்னை மட்டும் கேட்குறீங்க, அவங்களை கேட்டீங்களா, இவங்களை கேட்டீங்களா, அவங்கள்ட்ட சொன்னீங்களா, இவங்கள்ட்ட சொன்னீங்களா அப்படி சொல்றாங்க. ಫಸ್ಟ್ ನನ್ನ ಮಾತ್ರ ಕೇಳಿದ, ಅವ್ರನ್ನ ಕೇಳಿದಾರ, ಇವ್ರನ್ನ ಕೇಳಿದಾರ, ಅವ್ರನ್ನ ಕೇಳಿದಾರ ಅಂದು ಅವರನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், எத்தனையோ ஜெபம்லாம் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கல. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸಿಸ್ಟರ್ ಅಂದ್ರೆ ಅಯ್ಯೋ ಎಷ್ಟೋ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಮಾಡಿ ನೋಡಿದ್ದಾಯಿತು. பைபிள் படிங்க, ಬೈಬಲನ್ನು ಓದಿರಿ. பைபிள்லாம் பாஸ்டர் நான்லாம் பல முறை படிச்சு முடிச்சாச்சு, ಬೈಬಲ್ ಹಲವು ಸಾರಿ ಓದಿ ನಾವು ನೀರು ಕುಡಿದು ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ಎಲ್ಲ அப்படியே உள்ளுக்குள்ள ஃபுல்லா பைபிள் தான். ನಮ್ಮ ಒಳಗೆ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಬೈಬಲ್ ತುಂಬಿಕೊಂಡಿದೆ. கொஞ்சம் டேப் ஓபன் பண்ணா தெரியும் என்ன வெளியில வருது. ಸ್ವಲ್ಪ ನಲ್ಲಿಯನ್ನು ತಿರುಗಿಸಿ ನೋಡಿದ್ರೆ ಒಳಗೆ ಏನು ಬರುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அவர் என்ன பண்றாரு வீட்டுல. ಪಾಸ್ಟರ್ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನನಗೆ ಗೊತ್ತುಂಟು ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்லயே சாட்சி வச்சிட்டு இருக்கிறோம். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಾವು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೈ ತೂಂಗ ಸಿಸ್ಟರ್, ಕೈ ಎತ್ತಿರಿ. ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತು, ಯಾರು ಜಾಸ್ತಿ ಗೊತ್ತು? ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯಾರಿಗೆ ಜಾಸ್ತಿ ಗೊತ್ತುಂಟು? உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವವರಿಗೆ. இல்ல பிரதர் சுந்தரராஜை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? ಸುಂದರಾಜ್ ಬ್ರದರ್ ಗೊತ್ತು, ಯಾರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು?
ஆமா, கை எத்தவரே. யாரு சுவிசேஷன் சொல்றாங்களா? நீங்க எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? ಸುಂದರಾಜ ಭದ್ರ ಪತಿ உங்களுக்கு என்ன சார் தெரியும்? ಸುಂದರಾಜನ್ ಗೊತ್ತು, ನಿನಗೆ ನಮಗೆ ಗೊತ್ತುಂಟು. ಗಜೇಂದ್ರನ ಪತಿ ಯಾರು தெரியும்னா ಗಜೇಂದ್ರನ ಕುರಿತು ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ அப்ப கை தூக்குங்க. ஹalleluya ஹalleluya. வீட்டுல ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡயும் ಸೇರದಿಲ್ಲ, ಯಾರೊಟ್ಟಿಗೂ ಸೇರುವುದಿಲ್ಲ, ಯಾರು ಕೂಡயும் ಸಹವಾಸமே ಇಲ್ಲ, ಉறவே ಇಲ್ಲ, ಅன்பೇ ಇಲ್ಲ, ಯಾರೊಟ್ಟಿಗೂ ಸಹವಾಸವಿಲ್ಲ, ಸಂಬಂಧವಿಲ್ಲ, ಪ್ರೀತಿಯೂ ಇಲ್ಲ. கதவை சாத்திக்கிறது, ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವುದು, சாப்பாட்டுக்கு மட்டும் வெளியில வர்றது, ಆ ಊಟಕ್ಕೆ ಮಾತ್ರ ಆಚೆ ಬರುವುದು, இடி இடிச்சாலும் கதவை திறக்க மாட்டாங்க, ಸಿಡಿಲು ನಡೆದ್ರೆ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆಯುವುದಿಲ್ಲ. இந்த மாதிரி தான் இன்னைக்கு பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? ಈ ದಿನದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಈ ವಿಧವಾಗಿ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲವೇ? ஆமென் ಆಮೆನ್. அலாரம் போட்டு அலாரம் கால் அடிச்சாலும் அவனை எழுப்பவே முடியாது. ಅಲಾರಂ ಹೊಡಿತಾ ಇದ್ರು ಕೂಡ ಅವ್ರನ್ನ ಬೆಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. யாரு கூடயும் பேச்சுவார்த்தையே கிடையாது, ಯಾರೊಟ್ಟಿಗೂ ಮಾತು ಇಲ್ಲ, ಏನೂ ಇಲ್ಲ. திடுதிடுன்னு வருவாங்க, பார்த்தா ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗೋಣ ಓಡಿ போயிடுவாங்க. ದಿಢದಿರಂತ ಬರುತ್ತಾರೆ, ಕಾಲೇಜ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಅವ್ರು ಓಡುತ್ತಾರೆ. யாரு கூடயும் சேர்றதில்லை, பேசுறதில்லை, அந்யோன்யம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ಯಾರೊಟ್ಟಿಗೆ ಸೇರುವುದಿಲ್ಲ, ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, ಅನ್ಯೋನ್ಯತೆ ಇಲ್ಲ, ಸಹವಾಸವೂ ಇಲ್ಲ. ஆனா ஏனோக்கு அப்படி வாழல தெரியுமா? ಆದ್ರೆ ಏನೋಕನ ಹಾನೋಕನ ವಿಧವಾಗ ಬಾಳಲಿಲ್ಲ ಗೊತ್ತುಂಟೆ. தேவனோடு சஞ்சரித்தான், ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಚಾರ ಮಾಡಿದನು, அதே நேரத்துல மனைவியோட சந்தோஷமாயிருந்தான், ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯೊಟ್ಟಿಗೆ ಅವನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದನು. அல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ಹೇಗೆ ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ? ಅನೇಕ ಕುಮಾರரையும் ಕುಮಾರ್ತೆகளையும் பெற்றான், ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ಕುಮಾರತೆಯನ್ನು ಕುಮಾರರನ್ನು ಪಡೆದುಕೊಂಡನು. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೇನ್. மனைவியோட சந்தோஷமா இருந்தானா? ಹೆಂಡತಿಯೊಟ್ಟಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿದ್ದನೇ. இருந்தான். ಹೌದು. சாதாரணமான உலக வழக்கத்தின்படி செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டுதான் இருந்தான். ಸಾಧಾರಣವಾಗಿ ಲೋಕರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕಾದವನು ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದನು. அவன் எங்க காட்டுக்குள்ள போய் அவன் வாழல, ಅವನು ಯಾವುದೊಂದು ಕಾಡಿನಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವನು ಬದುಕಲಿಲ್ಲ, ஜனங்களுடைய இடத்திலே தான் இருக்கிறான், ಜನರಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಇದ್ದನು. ஆனால் தேவனோடு இணைந்து வாழுகிறான், ಆದರೆ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಅವನು ಬದುಕಿದನು, தேவனுக்கென்று பிழைக்கிறான், ದೇವರ ಹಿಂದೆ ಬದುಕಿದನು, தேவனோடு சகவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறான். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಹವಾಸವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡನು. இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ಈ ವಿಧವಾದವರನ್ನೇ ಯೆಹೋವನು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. தன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை அவன் பார்த்தானா? ತನ್ನ ಸುತ್ತಲಿರುವಂತಹ ಜನರನ್ನು ಅವನು ನೋಡಿದನೇ. பார்த்தானா? ನೋಡಿದನೇ. அவங்க என்ன பண்ணான்னு தெரியுமா? அவனுக்கு ಅವನು ಏನು ಮಾಡಿದನು ಗೊತ್ತುಂಟೆ ನಿನಗೆ? அவனுக்கு தெரியுமா? ಅವನಿಗೆ ಗೊತ್ತುಂಟೆ. தன்னை சுத்தி இருக்கிற ஜனங்க என்ன பண்ணான்னு அவனுக்கு தெரியுமா? ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವಂತಹ ಜನರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದನು ಅವನಿಗೆ ಗೊತ್ತುಂಟೆ. என்ன செய்தான்? ಏನು ಮಾಡಿದನು? எச்சரித்தான், ಅವರನ್ನು ಎಚ್ಚರಿಸಿದನು, கண்டித்தான், ಅವನು ಖಂಡಿಸಿದನು. நியாய தீர்ப்பு வருதுடா ஜாக்கிரதைன்னு சொன்னான். ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರುತ್ತದೆ ಜಾಗ್ರತೆ ಅಂತ ಹೇಳಿದನು. யாரை குறித்து சொன்னான்? ಯಾರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದನು? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னான். ಆತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದನು. அப்பவே தெரியும் அவனுக்கு, ಆಗಲೇ ಗೊತ್ತುಂಟು ಅವನಿಗೆ. Praise the Lord. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து ஏனோக்கு பிரசங்கம் செய்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರವನವನ್ನು ಕುರಿತು ಹಾನೋಕನು ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಿದನು. அப்படித்தானே வசனம் சொல்லுது. ಆ ವಿಧವಾಗಿ ತಾನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. Praise the Lord. Praise the Lord. இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರಲಿದ್ದಾನೆ. எப்படி வரப்போகிறார்? ಹೇಗೆ ಬರುತ್ತಾನೆ? ஆயிரமான தூதர்களோடு வரப்போகிறார். ಸಾವಿರಾರು ದೂತರೊಟ್ಟಿಗೆ ಅವನು ಬರಲಿದ್ದಾನೆ. ಆತನು பரிசுத்தவான்களோடு கூட வரப்போகின்றார். ಪರಿಶುದ್ಧವಂತರೊಟ್ಟಿಗೆ ಆತನು ಬರಲಿದ್ದಾನೆ. மகிமையிலே வரப்போகின்றார். ಮಹಿಮೆ ಎಲೆಗೆ ಆತನು ಬರಲಿದ್ದಾನೆ. எதற்கு வரப்போகிறார்? ಏತಕ್ಕಾಗಿ ಬರಲಿದ್ದಾನೆ? பிரிச்சு மேய போறார் ஆண்டவர். ಬೇರ್ಪಡಿಸಿ ಅವನು ಮೇಯಲಿದ್ದಾನೆ ದೇವರು. நியாய தீர்ப்பு கொடுக்க வரப்போகின்றார். ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆತನು ಬರಲಿದ್ದಾನೆ. ಜಾಗ್ರತೆ. யாருக்கு சொல்லியிருப்பான்? ಯಾರಿಗೆ ಹೇಳಿರಬಹುದು? அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருப்பான். ತನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಕಂಡಂತ ತನ್ನ ಬಂಧುಗಳಿಗೂ ಅಕ್ಕಪಕ್ಕದವರಿಗೆ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಅವನು ಹೇಳಿದ್ದನು. தேவனுக்காக வாழுகிறது என்றால் என்ன? ದೇವರಿಗಾಗಿ ಬಾಳುವುದೆಂದರೆ ಏನು? உங்களுடைய இருதயம், மனசு, யோசனை ஆண்டவருடைய வசனத்திலேயே ஊறி இருக்கணும். ನಿಮ್ಮ ಹೃದಯವು, ಮನಸ್ಸು, ನಿಮ್ಮ ಒಂದು ಹೃದಯವು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದು ಊರಿರಬೇಕು, ನೆಂದಿರಬೇಕು, நினைத்திರಬೇಕು, ಸೋಕಾಗಿರ್ಕணும், ಅದರಲ್ಲಿ ತುಂಬಿರಬೇಕು, ಒದ್ದೆಯಾಗಿರಬೇಕು, ಅದು ಹೊದ್ದೆಯಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க குடும்பத்தை நடத்தணும். ಅದನ್ನಿಟ್ಟು ನೀವು ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಬೇಕು. வசனத்துல நிறைச்சி வச்சுக்கிட்டு உங்க மனைவியோட, உங்க பிள்ளைங்களோட, உங்க வேலைக்காரங்களோட நீங்க வாழுங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ತುಂಬಿಟ್ಟುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯೊಟ್ಟಿಗೂ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೂ, ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರೊಟ್ಟಿಗೂ, ಜನರೊಟ್ಟಿಗೂ ನೀವು ಬಾಳಿರಿ. கண்களை மூடி ஜெபிப்போம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எழுந்து நிற்போம். ನಾವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஓ